இந்த வீடியோல JDBC டெம்ப்ளேட்ட நம்ம அப்ளிகேஷன்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ JDBCனா ஒண்ணும் இல்ல. JDBC எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம டிஃபால்ட்டா பாய்லர் பிளேட் கோட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாரி இப்போ நான் ஒரு ப்ராசஸ் ஒரு SQL query எழுதுறேன் அப்படின்னா, அதுக்கு பாய்லர் பிளேட்டா முன்னாடி கனெக்ஷன் ஓப்பன் பண்றது இந்த மாரி நெறைய ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி எதுவுமே இல்லாம நம்ம வெறும் எக்ஸாக்ட்டா queryல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த JDBC டெம்ப்ளேட். ஸோ இதில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம JDBC ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம query எழுதுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறது, கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது, ஒவ்வொரு queryக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மெயினாக queryல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது இது. நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். நீங்கள் வந்து சர்வ்லெட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் JDBC யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ JDBC கனெக்ஷன்லையோ இல்லை எதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது கிளியராகவே ஒரு இது சொல்லாது, இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஸோ ரேண்டமாக எரர் மட்டும் த்ரூ ஆகிட்டு விட்டுரும். ஸோ அதையும் சிம்பிளிஃபை பண்ணி SpringBootலேயே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கொடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட் பேராமெட்ரைஸ்ட் query. பேராமெட்ரைஸ்ட் query அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ இந்த SQL queryல இந்த வேர் ஐடி ஈக்குவல் டு 2, 3 இந்த மாதிரி கொடுக்குறோம்ல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு கஸ்டமர் கொடுக்குற இன்புட்டை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இப்போ வேற ஏதாவது ஹேக்கர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இப்போ 1 ஈக்குவல் டு 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம டிபியில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே எடுத்துட்டு போய் கிளைண்ட்ல கொடுத்துருவோம். ஸோ இந்த ஏபிஐல ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பேராமெட்ரைஸ்ட் query, அதாவது நம்ம வெறும் கொஸ்டின் மார்க் அப்படின்றத யூஸ் பண்ணி அதில் வேல்யூ செட் பண்ணுவோம். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கு வேல்யூ செட் பண்ணுவோம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ப்ரிவென்ட் ஆகும்னா, அவங்க வந்து நம்மளை ஹேக் பண்ணுறது SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி ப்ரிவென்ட் ஆகும். ஸோ ஏன்னா இந்த பேராமெட்ரைஸ்ட் query யூஸ் பண்ணோம்னா அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதை வெறும் ஸ்ட்ரிங்காக மட்டும் எடுத்துக்கோ, இதை SQL query எடுத்துக்காத, எக்ஸிக்யூட் பண்ணாத, வெறும் ஸ்ட்ரிங்காக மட்டும் எடுத்து நீங்கள் 1 ஈக்குவல் டு 1 கொடுத்தாலுமே அதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குமே தவிர்த்து, அதை செக் பண்ணுமே தவிர்த்து, அதை ஒரு SQL query எடுத்து இது பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதனால இந்த பேராமெட்ரைஸ்ட் query இந்த இதில் இருக்குது. ஸோ அதனால இது ஒரு பெட்டர் யூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரியல் வேர்ல்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து JDBC டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது தவிர்க்கலாம். ஏன்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி இதோட அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதோட அட்வான்ஸ் லெவலில் இந்த டேட்டா ஜேபிஏ இது எல்லாமே. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி JDBC டெம்ப்ளேட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. இதில் நிறைய நம்ம கொடுத்துருப்பாங்க, இந்த கனெக்ஷன் எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த அப்டேட் query இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்டேட், எக்ஸிக்யூட் query இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 16th வச்சுருந்தாங்க பார்த்துருந்தேன். அந்த மாதிரி வெறும் SQL query மட்டும் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணால் போதும். இஷ்யூ சிங்கிள் SQL அப்டேட் ஆப்ரேஷன், இன்சர்ட், அப்டேட், டெலிட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வச்சே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைம் கிடைச்சா சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட் DAO அப்படின்னு ஒன்று இது இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் DAOலாம் என்ன மெத்தட்ஸ் இருக்கோ, இந்த இன்டர்ஃபேஸில் என்ன மெத்தட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த மெத்தட்ஸை நம்ம வந்து டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் அந்த லேயரில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம், இதில் இருக்க எல்லா மெத்தடையுமே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடைசியாக JPA டேட்டா ஆக்சஸ் பார்த்துருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் DAO இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா மெத்தடையுமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் ஒரு லாஜிக் போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் லிஸ்ட் டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே. ஸோ ரெபாசிட்டரி லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருப்போம், இங்கே ரெபாசிட்டரி JPAன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டூடெண்ட் இதில் புது ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஜாவா கிளாஸ் ஸ்டூடெண்ட் JDBC டேட்டா ஆக்சஸ் லேயர், டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு இது ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் DAO அப்படின்றத கொடுத்துட்டு இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு. ஸோ இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்து எல்லா மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அட் ரெபாசிட்டரி JDBC அப்படின்றது மாதிரி கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எதுக்கு JDBC அப்படின்றத கொடுக்குறோம்னா, நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க JP அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து JDBC டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் அப்படி ஒன்று கொடுத்துருக்கேன்னா, என்னோட மொத்த இம்ப்ளிமெண்டேஷனுமே மாற்றணுமா? அப்போ நான் டேரெக்டாக query போடுறது எல்லாமே இல்லை அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் இந்த இது யூஸ் பண்ண வைக்கிறதுக்காண்டி மொத்த இம்ப்ளிமெண்டேஷனையும் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்றதுல இந்த குவாலிஃபையர் அப்படின்றதுல JPA அப்படின்னு கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக JPA டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அதனால இந்த இடத்துல ஜேபிஎன் கொடுத்துருப்போம். நம்ம ஜேடிபிசி இந்த டெம்ப்ளேட்டை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஜேடிபிசி அப்படின்றத காப்பி பண்ணி இந்த இடத்துல குவாலிஃபையரில் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் இருக்கா, ஸோ இதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த அக்சஸ் சர்வீஸ்லாம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இது பண்ணுறப்போ நம்மளுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல என்ன இருக்குது ஜேடிபிசி அப்படின்னு கொடுத்தோன்னு வைங்களேன். ஸோ ஜேடிபிசி இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த ஜேடிபிசி அக்சஸ் லேயர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காண்டி இந்த ரெப்பாசிட்டரி அப்படின்றத கொடுத்து ஜேடிபிசி அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் ஃபைனல் இதெல்லாம் முன்னாடியே யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரைவேட் ஃபைனல் இந்த மாதிரி போட்டு. ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் ஃபைனல் JDBC template. ஸோ JDBC template அப்படின்றது வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்றதுல வருதான்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து எடுக்கக்கூடாது, ஃப்ளைவே டிபிலேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் form.xml ஓகே. form.xml ஓப்பன் பண்ணி JDBC வெர்ஷன் நம்ம ஆல்ரெடி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டர் டேட்டா JDBC அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு மேவன் ரீலோட் பண்ணிங்கன்னா இந்த இது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல டெம்ப்ளேட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஸ்மால் JDBC template அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா template நாட் ஹேவி ஆட் கன்ஸ்ட்ரக்டர் parameter ஆட் கன்ஸ்ட்ரக்டர் parameterன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ ஆல் செட். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இதை யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் கொரி எழுதுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.